எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். நான் கொஞ்சம் கடன் பிரச்சனையால் எங்கள் வீடு கட்டிக்கிட்டு இங்கே வந்தேன். கடன் பிரச்சனையால் நாங்கள் மஸ்கட்டுக்கு வந்திருந்தேன். எங்கள் மஸ்கட் வந்து வேலை பார்த்த வீட்டில் சும்மா டார்ச்சர் பண்ணி அடித்தாங்க. எனக்கு உடம்புல ஒரு கட்டி ஒன்று வந்துருக்குது. அந்த கட்டி இருக்கிறத வந்து நான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போனேன்னு கேட்டதுக்கு இந்த கட்டி வந்து வெரி டேஞ்சர்னு உடனே இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லவும் நான் பயந்துட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்தியாவில் நீ போக முடியாது, 2 லட்சம் பணத்தை கட்டிட்டு நீ ஊருக்கு போகணும்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணினாங்க. அந்த வீட்டில் டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸ் வந்து விட்டுட்டு போய் மைக்கானால சார் வந்து என்னை அடித்து இந்த கண்ணத்தெல்லாம் அடித்து 2 lakhs பணத்தை கட்டிட்டு நீ போகணும்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. என்னால் இருக்க முடியல. எனக்கு வீட்டுக்காரரும் கிடையாது. என் வீட்டுக்காரர் இறந்து 9 வருஷம் ஆகுது. என் பசங்க சின்ன பசங்க. பெரிய பையனுக்கு 10 வயசு ஆகுது. சின்ன பையனுக்கு 10 வயசு, பெரிய பையனுக்கு 12 வயசு ஆகுது. என்னால் தாங்க முடியும். என் பிள்ளைங்க ஆனாதே எனக்கு என் பிள்ளைங்க அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். நீங்கள் எப்படியாவது இந்தியா அழைச்சிருக்கீங்க. எனக்கு உடம்பு ஒன்றும் முடியல. தினைக்கு 2 நாளைக்கு ஒருக்க இவங்க அடிக்கிறது போகிறதுலாம் அவ்வளோ டார்ச்சராக இருக்குது. தயவுசெய்து இந்தியா போலீஸுக்கு அதிகாரிங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்னை எப்படியாவது இந்தியா எடுத்துருங்க. என் பிள்ளைங்க அனாதையாக நிற்கும் சார். உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன் சார். என்னை எப்படியாவது இந்தியா எடுத்துருங்க. நான் எதில் பரவாயில்ல சார். நான் இந்தியா வந்து என் பிள்ளைங்களை நான் நல்லபடியாக படிக்க வைக்கணும். உதவிக்கு ஆள் இருந்தால் நான் இந்த மாதிரிலாம் வந்திருக்க மாட்டேன் சார். உதவி பண்ண ஆளே இல்லை சார். சொந்தக்காரங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பி எல்லாமே இருக்காங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்து உதவி பண்ண ஒரு ஆள் இல்லை சார். எனக்கு அந்த ஒரு சூழ்நிலத்துக்கு தான் நான் வந்தேனே. இங்கே வெளிநாடு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சார். தயவுசெய்து நீ எப்படியாவது நீ இந்தியாவுக்கு காப்பாற்றிருக்கேன் சார். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் சார்.